ஜூஸியா. தேங்க்யூ. ஒரு 5 lakhs லட்சக்கணக்காக தான் இங்கே செலவு பண்ணுறோம் நாங்கள். இதான் நமக்கு சாலட்ல போட்டிருப்பாங்க. பார்க்கவே நல்லா இருக்குன்னா நிறைய ஸ்பேஸ். நம்ம போர்ட்டிகோலாம் வச்சுருப்போம்ல வீடுகளில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. சமர்கண்டில் இருக்கோம், உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்டில். நாங்கள் இருக்கிற இந்த கெஸ்ட் ஹவுஸ் பேர் பார்த்துக்கோங்க, XAN போட்டிருக்குதா, ஆனால் booking.comல போட்டிருக்குது HAN. நீங்கள் யாராவது இங்கே வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல சூப்பராக நல்ல க்ளீனாக இருக்குது, நல்ல கெஸ்ட் ஹவுஸு. பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு அவங்க இன்க்ளூடட். நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான், நல்ல பீப்புளும் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இப்படி போயிட்டுருக்காங்க. அந்த பார்த்திங்களா ஃபேமிலி கெஸ்ட் ஹவுஸ் நல்லா. இப்போ நாங்கள் மணி 5 மணி ஆகுது. நாங்கள் கிளம்பி போய் இப்போவே இருட்டிட்டு நாங்கள் இந்த சமர்கண்டில் கொஞ்சம் இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். வாங்க என்னெல்லாம் பார்க்குறோம். எல்லா வீடுகள்லேயும் கார் இருக்குது, 2 காரு 3. எல்லா வீடோட அந்த டோரெல்லாம் பாருங்கள். நம்ம வெளியில் கேட் வைப்போம்ல, பெரிய கேட்டு சின்ன கேட்டுன்னு வைப்போம்ல, இவங்க ஒரே கேட்டு ஒரே கதவு, அவ்வளோதான். எல்லா வீடியோலையா இது பார்த்தீங்களா, கார் ஏறுது பார்த்தீங்களா. அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய டோர் இருக்கு, எதுக்கு இவ்வளோ பெரிய கேட் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கார் உள்ளே ஏறுது, உள்ளே இருக்குது அந்த டோரு. கார் உள்ளே போயிட்டு நிறைய ஸ்பேஸ். நம்ம போர்ட்டிகோலாம் வச்சுருப்போம்ல வீடுகளில். கச்சரா எடுத்துகிட்டு போகிறாங்க, குப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வீட்லையா இருந்து. இந்த டோரோட இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, வுட்டில் இருக்குது எல்லாமே. நிறைய வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்களா, கொஞ்சம் ஜூஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜூஸ் பீப்புள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸு. ஒரு சர்ச்சு கூட அங்கே இருக்குது. தஷ்கண்டில் நாங்கள் போகணும்னு நினச்சோம் சர்ச்சுக்கு. சர்ச் அங்கே இருக்குது. 5 மணிக்கு 13 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நைட்டு 9 மணிக்கு அந்த ரெஜிஸ்ட்ரான் ஸ்கொயரில் லைட்டு போடுவாங்களாம் டெய்லி. அந்த லைட்டை பார்க்க போகிறதுக்கு அப்போ வந்து 8 டிகிரி தான், 8 டிகிரி இருக்குமா. இது வின்டரில் வந்து மைனஸில் போவோம், -8 -10லலாம் போவோமா. அந்த அளவு சமர்கண்டில் குளிர். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஒரு 10 மீட்டர் நடந்தால் இந்த இது இருக்குது பாருங்க, இது ரெஸ்டாரண்ட்டு. இதில் புலாவு நீங்கள் இது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ நேற்று இன்றைக்கி அடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டு. நீங்கள் பழம் வாங்கணும், அப்போ ப்ரெட்டு வாங்கணும், ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா கூட தயிர் என்னன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பக்கத்துலேயே இருக்குது சூப்பர் மார்க்கெட். பாருங்கள் வந்து 2 சைட்லேயும் கடைகள் ஃபுல்லாக. இந்த சூப்பர் மார்க்கெட் நீங்கள் எக் எதுவும் வாங்கின, இது வந்து பீஃப் கடை. மாடு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே வந்து சிக்கனை விட மட்டன் பீஃப் வந்து விலை கம்மி, சிக்கனுக்கு தான் விலை கூட. இங்கே வந்து சமர்கண்ட்லேயோ தஷ்கண்ட்லேயோ நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். நம்மளை இடிக்க வர மாதிரி தான் போகிறாங்க, நம்ம தான் பார்த்து போகணும். ஆமாம், லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, நாங்கள் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ஒரு 200 மீட்டரில் ரெஜிஸ்ட்ரான் ஸ்கொயர் இருக்குது. எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் நாங்கள் நடந்தே தான் போகிறோம். இப்போ வாங்க இந்த இடங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சும்மா அது எப்படி காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு வெளியில ரெஜிஸ்ட்ரான் ஸ்கொயர் பக்கத்தில் வந்தால் இதில் வந்து காஃபி அண்ட் ஜெலாட்டோ ஐஸ்கிரீம். நாங்கள் இட்டாலிக்கு போகும்போது ஜெலாட்டோ வந்து இட்டாலியில் வந்து பயங்கர ஃபேமஸ். அதே ஜெலாட்டோ இங்கேயும் இருக்குது.
12,000 பாருங்க. எஸ்கிமோ வந்து 10,000. இது வந்து பாம், இது வந்து 12,000. நம்ம சாக்கோபார் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கு. இது வந்து 14,000. சாக்லேட்டு வெனிலா வந்து 14,000 தான். கோன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கப் ஐஸ்கிரீம் இருக்கு. இது பாருங்க, நிறைய வெரைட்டி இருக்கு. ஊர்லயும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறாங்க பாருங்க. நான் ஜார்ஜியால வாங்கி சாப்பிட்டேன் குளிர்ல ஐஸ்கிரீம். இது அந்த இது ஒரிஜினலோட அந்த ஃப்ளேவர் இருக்கும். காஸ்ட்லியா இருக்கும் கொஞ்சம். மற்ற நம்ம சாதா இல்ல ஜெலாட்டோ 1 ஸ்கூப் 10,000 தான். ஆமா 1 ஷார்ப் 10,000 தான். என்ன ஃப்ளேவர் வாங்கலாம்? That one banana mango flavor is there? 1 scoop. Okay. 1 scoop. Okay. Cup. Mango flavor. Thank you. Sogdiana coffee and gelato coffee இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஜெலாட்டா வாங்கினேன். இப்போ நல்ல குளிர் தான், ஆனாலும் இந்த ஜெலாட்டா எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வாங்கினேன். இத்தாலியில் சாப்பிட்ட மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. பாருங்க, இந்த ஏரியா வந்து உட்டால செஞ்சிருக்காங்க. இந்த கடை, இந்த ஜெலாட்டா கடை ஃபுல்லா சுத்தியும் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஆமா, குளிர் ரொம்ப அழகா இருக்கு. இது என்னன்னு தெரியலடா. லைட்ஸ பாருங்க, சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. அந்த சைடு வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த சைடு நீங்க பாக்குறது வந்து கொரியன் ரெஸ்டாரண்ட். இது ரொம்ப அழகா இருக்குல்ல, தெரியுதா? இல்ல அந்த வெளிச்சம் இருக்கானல்ல அங்க நிக்கும் போது, டோரோட சைஸும் அந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. மேல வந்து அந்த ஒவ்வொரு லைட்டும் எல்லோ கலர்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஏதோ ஏதோ பில்டிங், ஏதோ கவர்மெண்ட் பில்டிங்கா என்னன்னு தெரியல. நம்ம இந்த இதுல நின்று ஒரு செல்ஃபி எடுங்க தாயில இருந்து. நமக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவங்க கொரியன் ஃபுட்டு நமக்கு சாப்பிட முடியாது, அதனால நாங்கள் இங்கே போகலை. ஆமாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து. நம்ம அசர்பைஜான் போயிருக்கும் போது அங்கே நடந்து போவோம்ல, அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸும் நல்ல அந்த மாதிரி ஏற்றம் இறக்கம். டர்க்கிலையும் அதே மாதிரி தான் இருந்தது. அங்கங்க இருக்கும், நீங்க தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்ப நாங்க ஓட்ட மாட்டோம், அதனால நாங்க எடுக்கல. இந்த மாதிரி இந்த ஷேப் இருக்குல்ல, இது வந்து நான் அசர்பைஜான்ல பார்த்தேன். நிறைய ஹோட்டல்ஸ்ல இதே மாதிரிதான் ஜன்னலோட ஷேப்பு அவர் இது பண்ணியிருக்காரு, ரூல் பண்ணியிருக்காருல. அங்கேயும் அசர்பைஜான், டர்க்கி எல்லாம் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கும். எப்படியும் நடக்க போது நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி லைட்ஸும் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி ரெஜிஸ்தான் ஸ்கொயர்லேயும் ஏதோ வந்து அவங்க டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலை. நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற அந்த லேடிகிட்ட கேட்கலான்னா அந்த லேடிக்கு வந்து இங்கிலீஷ் தெரில, ஃபுல்லாக வந்து உஸ்பெக் அல்லது ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லுது. அதனால கேட்கவும் முடியல. பாப்போம், யார்த்தையாவது கேட்க முடியுதான்னு பாப்போம். கருவேப்பிலை மரம் மாத்தான் இது? இல்ல 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 இல்ல, வேற ஸ்மெல்.
இங்கே உட்காந்துருக்கணும். நீங்கள் பஸ் ஏறணும்னா இங்கே வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணி, பஸ்ஸு டாக்ஸிக்கெலாம் ரொம்ப சீப்பு தான் இங்கே. பஸ்ஸில் வந்து நாங்கள் பஸ்ஸில் போகல இது வரைக்கும். பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட விசா கார்டு வந்து நம்ம டேப் பண்ணிட்டு போனால் போதும். இதெல்லாம் வந்து பழைய காலத்து பில்டிங். அந்த ஜன்னல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்கு. ஆமா, பால்கனி இருக்கு பாருங்க. ஏசிலாம் விண்டோ ஏசி வச்சிருக்காங்க. என்னத்தா ஏசி விண்டோ ஏசி வச்சிருக்காங்க. பயங்கரமான குளிர். இது நடந்தா ரெஸ்டாரண்ட்டுக்கும் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னா இங்க ஒரு சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வரலாம். நிறைய இப்போ கூட ஒரு பஸ்ல 4 பையங்க இறங்கி, அது நம்ம தமிழ் பிள்ளைகள் மாதிரி தான் இருந்தது. அப்போ கேட்கலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் பையங்க போயிட்டாங்க. ஃபீஸ் உஸ்பெகிஸ்தான்ல இந்த நம்ம மெடிக்கல் காலேஜ் இது யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மின்னு கேள்விப்பட்டேன். சரி, அதை நம்ம கேட்கலாமே அப்படின்னு. மற்ற கண்ட்ரியை விட மற்ற கண்ட்ரியை விட இங்கே வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2.5 to 3 lakhsக்குள்ள 1 year ஃபீஸ் அவ்வளோதான் இருக்குமா? அது தெரியல எனக்கு. கேட்கலாம் நாளைக்கு. பஸ் ஃபுல்லாக ஆட்கள். எவ்வளோ கார் இருந்தாலும் அந்த பஸ்ஸு நிறைய வந்து பிள்ளைங்க தான் நிறைய. இங்கே மற்ற யூரோப் கண்ட்ரிலலாம் இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் இல்லை. ஜப்பான்லலாம் எல்டர்லி பீப்புள் தான் நிறைய, ஓல்டு பீப்புள் தான் நிறைய இருக்காங்க. எங்க அங்க அவளை இடிச்சிடாதீங்க. ஓல்டு பீப்புள் வந்து ஜப்பான்ல இதுல. இங்க வந்து சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்காங்களாம். யங்கர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அப்படி கொத்தா இருக்கு. நான் பறிக்கிட்டாத்தான் ரோட்ல தானே நிக்குது. தெரியுதா என் ஃபேஸ்? சூப்பரா பாருங்க. ஷார்ட் சில்க்னு கடைக்கு போறோம். இங்கதான் போய் சாப்பிடலான் இருக்கோம். வாங்க என்னெல்லாம் சாப்பிடலான்னு பார்ப்போம். அதான் ரெஸ்டாரண்ட். இது பாருங்க, கபாப்லாம் வந்து அந்த லேம்ப் சாப்ஸு இதை பாருங்க இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து சிக்கன். ஆமாம், இதெல்லாம் வந்து அவங்க நம்ம கேட்டால் எடுத்து குக் பண்ணி தருவாங்க. இந்த கேரட்லாம் வந்து கேரட் இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கு. ஆமாம், பிளாஸ்டிக் கிரேப்ஸு இதெல்லாம் பிளாஸ்டிக். மற்றதெல்லாம் வந்து குக் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கேட்டால் இதுலேருந்து எடுத்து குக் பண்ணி தருவாங்க. லேடி இருக்குது, குடம் வச்சிருக்கு கையில். நல்லா இருக்குல்ல? அங்கே ஒரு மேன் இது லைட்டு. இங்கே இருக்குல்ல லைட்டு. நேற்று நைட்டு நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அதனால தான் இன்னைக்கு வந்தோம். நேற்று நாங்கள் வீடியோ எடுக்கலை. இதில் வந்து மீன் வளர்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டோம், மீன் வளர்க்குறீங்களே, இது வந்து குக் பண்ணி தருவீங்களா? ஆமாம். 1 கிலோ வந்து எவ்வளோ தான்? 1,20,000. வெளியில உட்காரனாலும் நீங்க உட்காந்துக்கலாம். நாங்க நேற்று வந்து கபாப் சாப்பிட்டோம். இங்கதான் குக் பண்ணி கொண்டு வராங்க. 2 லேடிஸ் இருக்காங்க. இந்த சைடும் நம்ம இருந்துக்கலாம், சோஃபா இருக்கு. அந்த சைடு மழை பெய்யுது பாருங்க. இந்த சைடு நல்லா கவரா இருக்கு. அந்த சைடு கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறதுனால அங்க இருக்க முடியாது. நம்ம அங்க உள்ள போயிருக்க மாட்டான். புலாவ் பார்ப்போம். கபாப் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்லேயே எழுதலத்தான். இந்த கபாப் வாங்குவோம். இதெல்லாம் கபாப் தான். இது எல்லாமே கபாப் தான். சிக்கன் வந்து இந்த 35,000 போட்டு 40,000. இது வந்து இதெல்லாம் இந்த கபாப் படம் போட்டுருக்கனால கபாப் வாங்கிட்டு, இது வந்து புலாவ்
ஏன்னா புலாவ்னு கூட எழுதலை, அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்கனால எனக்கு தெரியல. கேட்பாங்க பையன் புலாவ். ஓ, திஸ் ஒன் So no pulao? No pulao. புலாவே இல்லையாட்டா. How much? 25,000. கபாப் 2 பிரெட் வேண்டாத்தா, ஒரு பிரெட் போதும். Very small. ஸ்மால் பிரெட். ஓகே. Sir, do you want? And cucumber. Tomato cucumber and onion. How much that one? 10,000? 30,000. 30. சலாடுக்கு நல்ல பயங்கர விலைண்ணா. இந்த பாருங்க, பிரெட்டு 2 பிரெட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன சாப்பிட்டாலும் அவங்க வந்து க்ரீன் டீ சாப்பிட்றாங்க. க்ரீன் டீ வந்து நம்ம வந்து ஊரில் மாதிரி கிளாஸில் குடிக்க முடியாது, கப்பு, இந்த கப்பில் தான் குடிக்கணும். நம்ம ஊரில் டம்ளர் வைப்பாங்க, இங்கே வந்து கப்பில் தான் குடிக்கணும். ஸ்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து சூடாகவே இருக்கும். இதை நம்ம சாப்பிட முடிக்கிற வரைக்கும் இதை ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு போகலாம். நல்லா வந்து டைஜஸ்ட் ஆயிரும் இது குடிக்கும் போது. ஃபேட்லாம் இருக்கும்ல, இப்போ நம்ம ஊரில் என்ன டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபேட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆமாம் க்ரீன் டீயோட 1 டம்ளர் சூடு தண்ணி குடிச்சிருங்க, அப்போ வந்து அது அந்த ஃபேட்டு கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிறாங்கல்ல. அதே மெத்தட் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீன் டீனா ஒன்றே ஃபுல்லாக நிறைய க்ரீன் டீ போட்டு அப்படியே இந்த திக்கு அப்படிலாம் இல்லை, அந்த இதுக்கு ஒரு டீ பேக் போட்டு அது தண்ணி மாதிரி தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் அந்த க்ரீன் டீயோட அந்த டேஸ்ட். இது பார்த்தீங்களா, இதுதான் க்ரீன் டீ. இந்த கலர் இருக்குல்ல, சின்ன சின்ன லீவ்ஸ்லாம் இருக்கும். இது வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு. எல்லாரும் இப்போ நம்ம யூஏஇயில் வந்து காவா குடிக்கிறாங்கல்ல அரப்ஸு, அதே மாதிரி இங்கே இவங்களுக்கு வந்து க்ரீன் டீ. சாலட் வந்து குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன், கொஞ்சம் லீவ்ஸ், க்ரீன் லீவ்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஆமாம், இதோட விலை வந்து 30,000. 30,000னா $3. $3 ஒரு நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு 250 ரூபா 260 ரூபா வரும், அவ்வளோதான். மட்டுமே 250 ரூபா. ஆனால் அது வந்து ஜாஸ்தி. ஆனால் இங்கே எல்லாமே இதை சாப்பிட்றாங்க, சாலட் சாப்பிட்டு. ஆமாம், நல்ல ஃபைபர் தானே நமக்கு. இப்போ ப்ரோட்டீன் சாப்பிடும் போது நம்ம இந்த பீஃபு, சிக்கன், லேம்பு இதெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வந்து இவ்வளோ சாலட் சாப்பிட்டா தான் நல்லது. அதுவே கார்போஹைட்ரேட்டுக்கு பிரெட் இருக்குது. இந்த பாருங்கள், குக்கும்பர், இந்த தக்காளி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் உள்ள தக்காளி மாதிரி இல்லை. நான் ஜார்ஜியாவில் போகும்போது இந்த தக்காளி, அங்குள்ள தக்காளியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை இந்த குளிர் கண்ட்ரினால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல, இங்கேயும் வந்து தக்காளி வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட். இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்காங்க, வேறு ஸ்பைசஸ் லைட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் கபாபு, இது ஒரு பீஸ் வந்து 25,000 உஸ்பெக் சோம். 2 வாங்கியிருக்கோம். இது வந்து என்னதான் லேம்ப் சாப்ஸு. இது வந்து இவ்வளவு தான், அது 35,000 சோம். அது 2, இது 2 வாங்கியிருக்கோம். 2 பிரெட்டு, டீ, இந்த சாலடு. இவ்வளோதான் எங்களுக்கு டின்னர் இன்னைக்கு. இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ப்ரெட்டும் சாப்பிட்டு இந்த சாலடும் சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருந்து. இது டோட்டல் 1,75,000 வருதா? ஆமாம், இந்தியன் மணி வந்து 1260 300 அந்த இதில் வரும். ஆமாம், மட்டன் வந்து இங்கே விலை கூட தான் இருக்குது. மட்டன் இதை விட நல்லா இருக்குது. இது நல்லா இருந்தது. ஜூஸியாக இருக்குது பாருங்க. பயங்கர சாப்பிட்டு பிரெட்டையும் சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுக்கோங்க, அப்போ இதை குடிச்சுக்கோங்க. சாலட் இந்த தான் கஷ்டமாக இருக்கா?
நல்ல சாஃப்டா இருக்கலாம். இதே மாதிரி காட்டினா இதில் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. மழை பெய்யுது, எப்படி எப்படி போக போறோம்னு தெரியல தான். இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் போமா. பாருங்க 1,78,000 பே பண்ணிட்டீங்களா? மழை பெய்யறதுனால யாருமே வரல போல. நாங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். நல்லா பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட்டா மழை விட்டுருக்கு. அதனால நாங்க மழையிலேயே நனைஞ்சிட்டு தான் போறோம். அந்த இதோட இப்போ போயிடுவோம், நடந்து போயிடுவோம். ஆமா சூடா போயிடுவோம். ஆனா இப்படி மழை பெய்யும் நினைக்கிறேன். கொடை எடுக்க வேண்டிய தேவையில்லை, நமக்கு தெரியாதுல்ல கொடை எடுக்கக்கூடாது. ஆமா ஆமா தெரியாது, கொடை எடுத்துருப்போம். கொடை இருக்கு. சீக்கிரம் போயிடும். ஓகே ஓகே ஓகே. சிப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் நெருத்து கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல உள்ள காரச்சேவி தான் இல்ல, காரச்சேவி பத்தி ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. இதான் நமக்கு சலாட்ல போட்டிருப்பாங்க. பார்க்கவே நல்லா இருக்குன்னா கத்திரிக்காயெல்லாம் போட்டு பாப்கார்ன் வாங்குறேன் பாருங்க. கேஜி 38,000. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 140 கிராம். 5,000 சம்திங் வருதுண்ணா. 22,560. சரி, நாங்க சமர்கண்ட்ல இப்போ எல்லாம் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இந்த இதை வாங்கினோம். அது என்ன, 4 பழமும் கொஞ்சம் பாப்கார்ன் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்வீட்னு நினைக்கிறேன். பாப்கார்னும் ஒரு 4 காஃபி பாக்கெட்டும் வாங்கினோம். எவ்வளவு தெரியுமா? 35,000, 35,880 ரூபா. ஆமா, ஒரு நாளைக்கு எப்படியும் 5 lakhs ஆகும். என்னதான் எல்லாம் ஃபுட்டு, மத்தியானம் சாயங்காலம் சுத்துறது எல்லாம் ஒரு 5 lakhs, லட்சக்கணக்காக தான் இங்க செலவு பண்றோம் நாங்க. வச்சிருக்காங்க, இது தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கிடுவாங்க. இருக்கு பாருங்க, இந்த சமோசா தான் இங்க வந்து ஃபேமஸ். இங்க சமர்கண்ட் வந்து அந்த சமோசா வாங்கி சாப்பிடாம இருக்காங்க. நாங்க இன்னைக்கு வாங்கல, நாளைக்கு வாங்குவோம். இன்னைக்கு இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், அதனால நாளைக்கு வாங்க போறோம். சமோசா விலை என்ன போட்டிருக்கு தெரியல. எல்லா கண்ட்ரிலையுமே இந்த மசாஜ் சென்டர் இருக்கும். சைனீஸ் மசாஜ் இருக்கு பாருங்க உள்ள. எவ்வளவுன்னு தெரியல. 2 மணில இருந்து நைட்டு 10 மணி வரை இருக்கும் போல. பாருங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் சூப்பரா நேற்றுக்கு வாங்கிட்டு இருந்தாங்கப்பா. இந்த ஸ்வீட்டு எவ்வளவு தெரியுமா? 14,000 இந்த ஸ்வீட்டு. டிஃப்ரெண்டா இருக்குல்ல, நம்ம ஊர்ல இந்த அல்வா கலர்ல எல்லா ஸ்வீட்ஸுமே நல்லா பார்க்க அழகா இருக்கு. இது பாருங்க, பிளாக் டீ 7,000 உஸ்பெக் மணி. அதுக்கப்புறம் இது வந்து டர்க்கிஷ் காஃபி வந்து 25,000. ஆனா நம்ம வந்து 25,000 தான் எடுத்து கொடுப்போம். இவங்க வந்து அப்படி போடாம இந்த 25,000 தான் கம்மா போட்டதான் அப்படி போட்டிருக்காங்க. இது வந்து 40,000. இது பிளாக் கிளாசிக் காஃபி வந்து 18,000. ஓகே. பாகிஸ்தான் ஹோட்டல் நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல. ஃபுல்லு ரோஸ் பூ பாருங்க. இது வந்து ஒரிஜினல் இல்ல. இந்த பாருங்க, சில்க் ரோடு டீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட வீடியோ வந்து அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் காட்டியிருப்போம், கடைகள்லாம் காட்டியிருப்போம். அப்புறம் வந்து இங்கே வந்து நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட்டு எப்படி இருந்தது, என்னெல்லாம் சாப்பிட்டோங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.